வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டருடைய ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டுடைய குழப்பங்கள் என்னவா இருக்குது, ரிசல்ட்டில் பல விதமான குழப்பங்கள் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டில் செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்படி எடுக்க போகிறாங்க, ஸோ தேர்வுக்கு செலெக்ஷன் ஆனவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக என்ன செய்யணும், ஸோ கிரேஸ் மார்க் இதில் வழங்க இருக்காங்களா, கீ சேலஞ்சிங்கில் எவ்வளோ மதிப்பெண்கள் கிடைக்கும், ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தேவையா, ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் தேவையா, டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே என்ன நடக்கும். ஸோ டோட்டலாக 3274 வேகன்சிஸில் உங்களுக்கு 25 மார்க் எடுத்தால் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா, இது குறித்து எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம அலசி பார்க்க போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் கண்டிப்பாக அனுபவ சான்றிதழ் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் ஒன்று வாங்கி தாங்க ஆகணும். ஏன்னா அந்த 18 மாதம் எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த பேட்ச் போட்டு ஸோ அந்த 18 மாதம் எக்ஸ்பீரியன்ஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கனரகம் ஓட்டிருக்கீங்களா, பஸ் ஓட்டிருக்கீங்களா, காலேஜ் பஸ் ஓட்டிருக்கீங்களா, ஸ்கூல் பஸ் ஓட்டிருக்கீங்களா, ஸோ நான் வந்து ட்ரக் ஓட்டிருக்கீங்களா, இந்த மாதிரி எந்த ஏஜென்சி கீழே நீங்கள் ஒர்க் பண்ணீங்களோ அந்த ஏஜென்சியோடைய லெட்டர் பேடில் எந்த ஆண்டுலேருந்து எந்த ஆண்டு வரைக்கும் நீங்கள் டிரைவராக ஆக்டிங் டிரைவராக பணிபுரிஞ்சிங்க அப்படின்றத நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். இது இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை பட்டியல் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக 100% பணி கிடைக்கும். இது இல்லைனா உங்களுக்கு பணியில் கிடைக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னுரிமை பட்டியலில் வரமாட்டீங்க, வேறு பட்டியலுக்கு போயிடுவீங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் முன்னுரிமை பட்டியலில் இருக்கிற இந்த சான்றிதழில் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். இதை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் என்னுடைய பேரெல்லாம் வரல, நான் நல்லா எழுதியிருக்கேன், தமிழில் கூட எனக்கெல்லாம் நான் என்னோடய புக்கை நான் வச்சு பார்த்துருங்க, எனக்கெல்லாம் தமிழில் 22 மார்க் வருது, ஆனால் எனக்கு தமிழில் 18 மார்க் தான் போட்டிருக்கீங்க, இல்லை என்னுடைய பேர் ரிசல்ட்லேயே வரல அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்கிறீங்க. செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ வாய்ப்புகள் மிக மிக குறைவு செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதே மொத்தமே 20,000 பேர் தான் எழுதியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 10,000 பேர் செலக்டே பண்ணிட்டாங்க. திரும்பவும் இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு வருமா நிறைய பேர் கேட்குறீங்க. இதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு, வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கூட நம்ம அடித்து சொல்லலாம். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்கவே இல்லை. ஸோ அடுத்த கட்ட நிகழ்வு என்னவாக இருக்கும், இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றவர்கள் என்ன செய்ய முடியும். ஸோ இந்த டிஎன்எஸ்டிசியில் தேர்ச்சி நீங்கள் பெற்றுட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு 150 மார்க்கு. ஓகேங்களா, ஸோ அந்த 150 மார்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களை என்ன பண்ணுவாங்க, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 50 மதிப்பெண்களுக்கு எழுத்து தேர்வு வச்சு அதில் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ மீதி 80 மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். ஓகேங்களா, டிரைவரும் ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் தான். டிரைவராகவும் உங்களை வந்து ஸ்கில் டெஸ்ட் எடுப்பாங்க, கண்டக்டராகவும் ஸ்கில் டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 80 கொஷின்ஸ், இது 80 மார்க் அதில் உங்களுக்கு போடுவாங்க. டிரைவருக்கு தனியாக நீங்கள் 40 மார்க்கும், கண்டக்டர் தனியாக 40 மார்க்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இதுக்கப்புறமா இறுதி கட்டத்தில் உங்களுக்கு இன்டர்வியூ எடுப்பாங்க. இன்டர்வியூக்கு 20 மார்க். ஸோ இது எல்லாமே நம்ம கம்பைன் பண்ணுறப்ப 150 மார்க் வரும். அந்த 150 மார்க்குக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருந்தால் டிஎன்எஸ்டிசிக்கு போகலாம் அப்படின்றது தான் முடிவுகள். ஓகேங்களா, ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் கம்பல்சரி இருக்கணும், கண்டக்ட் லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேலிடாக இருக்கணும், டிரைவிங் லைசன்ஸும் வேலிடாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் எல்லாமே வேலிடாக இருக்கணும். அந்த 18 மாதமும் வேலிடாக இருந்தால் மட்டும்தான் இதுக்கு உங்களால் போக முடியும். இது எல்லாமே நீங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்களோ எல்லா சர்டிஃபிகேட்டையும் எடுத்துகிட்டு போக வேண்டியதாகும். தமிழ் வழி சான்றிதழ் இருந்தாலும் அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க, அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூப்பிடுவாங்க. ஸோ கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இன்னொரு ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடு தேடி வந்துடும். ஆன்லைனில் விடுவாங்க, இந்த அவங்க வாங்கி தட்டாங்க, இவன் வாங்கி தராங்க அப்படின்னு நம்ப வேண்டாம். ஸோ கால் லெட்டரை பொறுத்த வரைக்கும் வீடு தேடி தான் வரும். ஸோ டிஎன்எஸ்டிசியோடைய ரிசல்ட்டு பொறுத்த ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் நான் உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டிரைவர் கேட்டகரிக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் தான் எடுக்கிறாங்க. ஒருவேளை இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா டிரைவரையும் போட போகிறாங்க, கண்டக்டரையும் போட போகிறாங்க, டிரைவர் கம் கண்டக்டரையும் போட போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஜிடிக்கு பொறுத்த வரைக்கும் 46, கண்டக்டருக்கு 40, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 35. ஸோ பிசிக்கு 45, டிரைவருக்கு, கண்டக்டருக்கு 39, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 33. ஸோ பிசி முஸ்லீமுக்கு டிரைவருக்கு 44, டிரைவர் கண்டக்டருக்கு 38, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 32. எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரைவருக்கு 43, கண்டக்டருக்கு 37, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 31. எஸ்சி கேட்டகரிக்கு வரப்போ டிரைவருக்கு 40, கண்டக்டருக்கு 35, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 29. ஸோ எஸ்சிஏ பார்க்குறப்ப டிரைவருக்கு 35, கண்டக்டருக்கு 34, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 30.
ஸோ எஸ்டி நம்ம பார்க்குறப்ப டிரைவருக்கு 30, கண்டக்டருக்கு 34, டிரைவர் கம் கண்டக்டர் 28. ஸோ பிஎஸ்டிஎம் கேட்டகரி அப்படி வரப்போ டிரைவருக்கு 30, கண்டக்டருக்கு 33, டிரைவர் கம் கண்டக்டர் 27. எக்ஸர்வீஸ்மென், டிரான்ஜெண்டர், டெஸ்டிடியூடோ, என்சிசி, ஸ்போர்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 40% உடல் குறைபாடு அந்த மாதிரி கேட்டகரி இருந்தால் மட்டும்தான் எக்ஸர்வீஸ்மென் இந்த மாதிரி உள்ளார போக முடியும். ஸோ டிரான்ஜெண்டர், விடோ, டெஸ்டிடியூட் விடோ, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, டிரான்ஜெண்டர் இந்த மாதிரி கேட்டகரி நீங்கள் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விளையாட்டு திறன் ஏதாவது இருந்தாலும் அதுக்கும் இதில் மதிப்பெண்கள் இருக்குது. அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிஷன் பண்ணால் மட்டும்தான். ஸோ ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு உண்டான இதர சர்டிஃபிகேட்டில் சப்மிட் பண்ணியிருக்கலாம். அந்த சர்டிஃபிகேட் பண்ணலாம் கூட ஒரு வேளை இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் அது வேலிட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கும், பெரிய லெவல் கட் ஆஃப் எல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ பணிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விரைவில் வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு உண்டான தேதிகள் உங்கள் வீட்டுக்கு கால் லெட்டர் மூலமாக உங்களை அனுப்புவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இதில் இப்போ வந்து செலக்ட் ஆன பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கால் லெட்டர் அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் பாஸ் ஆகலாம், நீங்கள் செலக்ட் ஆகிருக்க மாட்டீங்க. மற்றபடி மற்றவங்க எல்லாத்துக்குமே செலக்ட் ஆகிருப்பாங்க. அவங்களுடைய பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8000 பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் நடத்த போகிறாங்க. ஸோ இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமாக ஒரு 5 மண்டலங்களில் சேலம், மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஒரு 5 மண்டலங்களில் மட்டும்தான் இது வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு நீங்கள் இப்போ வந்து தயாராகி கொள்ளுங்கள். ஓகேங்களா? ஸோ அங்கே இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ முடிச்சு அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூலே உங்களுக்கு ஸ்பாட் செலெக்ஷன் இல்லையான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நண்பர்கள் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டருடைய ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டுடைய குழப்பங்கள் என்னவா இருக்குது? ரிசல்ட்டில் பல விதமான குழப்பங்கள் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்படி எடுக்க போகிறாங்க, ஸோ தேர்வுக்கு செலெக்ஷன் ஆனவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக என்ன செய்யணும், ஸோ கிரேஸ் மார்க் இதில் வழங்க இருக்காங்களா, கீ சேலஞ்சிங்கில் எவ்வளோ மதிப்பெண்கள் கிடைக்கும், ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தேவையா, ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் தேவையா, டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே என்ன நடக்கும். ஸோ டோட்டலாக 3274 வேகன்சிஸில் உங்களுக்கு 25 மார்க் எடுத்தால் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா, இது குறித்து எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம அலசி பார்க்க போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் கண்டிப்பாக அனுபவ சான்றிதழ் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் ஒன்று வாங்கி தான் அங்கே ஆகணும். ஏன்னா அந்த 18 மாதம் எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த இங்கே பேட்ச் போட்டு ஸோ அந்த 18 மாதம் எக்ஸ்பீரியன்ஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கனரகம் ஓட்டிருக்கீங்களா, பஸ் ஓட்டிருக்கீங்களா, காலேஜ் பஸ் ஓட்டிருக்கீங்களா, ஸ்கூல் பஸ் ஓட்டிருக்கீங்களா, ஸோ நான் வந்து ட்ரக் ஓட்டிருக்கீங்களா, இந்த மாதிரி எந்த ஏஜென்சி கீழே நீங்கள் ஒர்க் பண்ணீங்களோ அந்த ஏஜென்சியோடைய லெட்டர் பேடில் எந்த ஆண்டுலேருந்து எந்த ஆண்டு வரைக்கும் நீங்கள் டிரைவராக ஆக்டிங் டிரைவராக பணிபுரிஞ்சிங்க அப்படின்றத நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். இது இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை பட்டியல் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக 100% பணி கிடைக்கும். இது இல்லைனா உங்களுக்கு பணியில் கிடைக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னுரிமை பட்டியலில் வரமாட்டீங்க, வேறு பட்டியலுக்கு போயிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் முன்னுரிமை பட்டியலில் இருக்கிற இந்த சான்றிதழில் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். இதை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் என்னுடைய பேரெல்லாம் வரல, நான் நல்லா எழுதியிருக்கேன், தமிழில் கூட எனக்கெல்லாம் நான் என்னோடய புக்கை நான் வச்சு பார்த்துருங்க, எனக்கெல்லாம் தமிழில் 22 மார்க் வருது, ஆனால் எனக்கு தமிழில் 18 மார்க் தான் போட்டிருக்கீங்க, இல்லை என்னுடைய பேர் ரிசல்ட்லேயே வரல அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்கிறீங்க. செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ வாய்ப்புகள் மிக மிக குறைவு செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதே மொத்தமே 20,000 பேர் தான் எழுதியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 10,000 பேர் செலக்டே பண்ணிட்டாங்க. திரும்பவும் இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு வருமா நிறைய பேர் கேட்குறீங்க. இதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கூட நம்ம அடித்து சொல்லலாம். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்கவே இல்லை. ஸோ அடுத்த கட்ட நிகழ்வு என்னவாக இருக்கும், இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றவர்கள் என்ன செய்ய முடியும். ஸோ இந்த டிஎன்எஸ்டிசியில் தேர்ச்சி நீங்கள் பெற்றுட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு 150 மார்க்கு. ஓகேங்களா? ஸோ அந்த 150 மார்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களை என்ன பண்ணுவாங்க, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 50 மதிப்பெண்களுக்கு எழுத்து தேர்வு வச்சு அதில் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ மீதி 80 மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் நடக்கும்.
ஓகேங்களா. டிரைவரும் ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் தான். டிரைவராகவும் உங்களை வந்து ஸ்கில் டெஸ்ட் எடுப்பாங்க, கண்டக்டராகவும் ஸ்கில் டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 80 கொஷின்ஸ், இது 80 மார்க் அதில் உங்களுக்கு போடுவாங்க. டிரைவருக்கு தனியாக நீங்கள் 40 மார்க்கும், கண்டக்டர் தனியாக 40 மார்க்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இதுக்கப்புறமா இறுதி கட்டத்தில் உங்களுக்கு இன்டர்வியூ எடுப்பாங்க. இன்டர்வியூக்கு 20 மார்க். ஸோ இது எல்லாமே நம்ம கம்பைன் பண்ணுறப்ப 150 மார்க் வரும். அந்த 150 மார்க்குக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருந்தால் டிஎன்எஸ்டிசிக்கு போகலாம் அப்படின்றது தான் முடிவுகள். ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் கம்பல்சரி இருக்கணும். கண்டக்ட் லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேலிடாக இருக்கணும். டிரைவிங் லைசன்ஸும் வேலிடாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் எல்லாமே வேலிடாக இருக்கணும். இந்த 18 மாதமும் வேலிடாக இருந்தால் மட்டும்தான் இதுக்கு உங்களால் போக முடியும். இது எல்லாமே நீங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்களோ எல்லா சர்டிஃபிகேட்டையும் எடுத்துகிட்டு போக வேண்டியதாகும். தமிழ் வழி சான்றிதழ் இருந்தாலும் அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூப்பிடுவாங்க. ஸோ கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இன்னொரு ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடு தேடி வந்துடும். ஆன்லைனில் விடுவாங்க, இந்த அவங்க வாங்கி தர்றாங்க, இவன் வாங்கி தராங்க அப்படின்னு நம்ப வேண்டாம். ஸோ கால் லெட்டரை பொறுத்த வரைக்கும் வீடு தேடி தான் வரும். ஸோ டிஎன்எஸ்டிசியோடைய ரிசல்ட்டு பொறுத்த ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் நான் உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டிரைவர் கேட்டகரிக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் தான் எடுக்கிறாங்க. ஒருவேளை இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா டிரைவரையும் போட போகிறாங்க, கண்டக்டரையும் போட போகிறாங்க, டிரைவர் கம் கண்டக்டரையும் போட போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஜிடிக்கு பொறுத்த வரைக்கும் 46, கண்டக்டருக்கு 40, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 35. ஸோ பிசிக்கு 45, டிரைவருக்கு, கண்டக்டருக்கு 39, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 33. ஸோ பிசி முஸ்லீமுக்கு டிரைவருக்கு 44, டிரைவர் கண்டக்டருக்கு 38, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 32. எம்இசி மற்றும் டிஎன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரைவருக்கு 43, கண்டக்டருக்கு 37, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 31. எஸ்சி கேட்டகரிக்கு வரப்போ டிரைவருக்கு 40, கண்டக்டருக்கு 35, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 29. ஸோ எஸ்சிஏ பார்க்குறப்ப டிரைவருக்கு 35, கண்டக்டருக்கு 34, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 30. ஸோ எஸ்டி நம்ம பார்க்குறப்ப டிரைவருக்கு 30, கண்டக்டருக்கு 34, டிரைவர் கம் கண்டக்டர் 28. ஸோ பிஎஸ்டிஎம் கேட்டகரி அப்படி வரப்போ டிரைவருக்கு 30, கண்டக்டருக்கு 33, டிரைவர் கம் கண்டக்டர் 27. எக்ஸர்வீஸ்மென், டிரான்ஜெண்டர், டெஸ்டிடியூடோ, என்சிசி, ஸ்போர்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 40% உடல் குறைபாடு அந்த மாதிரி கேட்டகரி இருந்தால் மட்டும்தான் எக்ஸர்வீஸ்மென் இந்த மாதிரி உள்ளார போக முடியும். ஸோ டிரான்ஜெண்டர் விடோ, டெஸ்டிடியூட் விடோ, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, டிரான்ஜெண்டர் இந்த மாதிரி கேட்டகரி நீங்கள் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய விளையாட்டு திறன் ஏதாவது இருந்தாலும் அதுக்கும் இதில் மதிப்பெண்கள் இருக்குது. அந்த அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிஷன் பண்ணால் மட்டும்தான். ஸோ ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு உண்டான இதர சர்டிஃபிகேட்டில் சப்மிட் பண்ணியிருக்கலாம். அந்த சர்டிஃபிகேட் பண்ணலாம் கூட ஒருவேளை இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் அது வேலிட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கும். பெரிய லெவல் கட் ஆஃப் எல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ பணிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விரைவில் வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு உண்டான தேதிகள் உங்கள் வீட்டுக்கு கால் லெட்டர் மூலமாக உங்களை அனுப்புவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இதில் இப்போ வந்து செலக்ட் ஆன பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கால் லெட்டர் அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் பாஸ் ஆகலாம், நீங்கள் செலக்ட் ஆகிருக்க மாட்டீங்க. மற்றபடி மற்றவங்க எல்லாத்துக்குமே செலக்ட் ஆகிருப்பாங்க. அவங்களுடைய பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8000 பேர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் நடத்த போகிறாங்க. ஸோ இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமாக ஒரு 5 மண்டலங்களில் சேலம், மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஒரு 5 மண்டலங்களில் மட்டும்தான் இது வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு நீங்கள் இப்போ வந்து தயாராகி கொள்ளுங்கள். ஓகேங்களா. ஸோ அங்கே இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ முடிச்சு அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூலே உங்களுக்கு ஸ்பாட் செலெக்ஷன் இல்லையான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நண்பர்களுக்கு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.